இந்த பாட்டை படிக்கிறதுக்கு உனக்கே வாய் கூசல? என்னங்க ஒழுங்கு மரியாதையே சும்மா இருங்க. காலங்காத்தால என்ன கடுப்பேத்தாதீங்க. நல்ல நாளதுமா. போன வருஷம் தைப்பொங்கலுக்கு கோலம் போட்டதுடி, அடுத்து இந்த வருஷம் தான் போடுற. இதுல வேற வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசல்ல கோலம் போட்டாலும். ஏங்க சரிங்க, மச நிக்காம சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. பொங்கலுக்கு பொங்க வச்சிருவோம். ஏன்டி வீட்டுக்குள்ளதான் டெய்லி பாலை பொங்க வைக்கிறல, இதுல வாசல்ல வந்து வேற பொங்க வைக்கணுமா? என்னங்க அது தெரியாம நான் பாலை பொங்க விடுறதுங்க. வேணும் நான் பொங்க விடுறேன். கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் பாலை கூட ஒழுங்கா பொங்க வைக்க தெரியல. இவெல்லாம் வீதியில வந்து பொங்கல் வச்சா விளங்கிரும். இப்படியே மசன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணா நல்லா இருக்கும்ல. ஏன்டி டெய்லி சோப் போடும் போது ஒத்தாசை பண்ண சொல்ற, வீடு கழுவும் போது ஒத்தாசை பண்ண சொல்ற, அப்புறம் பாத்திரங்களும் கூட ஒத்தாசை பண்ண சொல்ற. பொங்கல் வைக்கிறது வீட்டுக்குள்ள வச்சனாலும் பண்ணுவேன், இப்படி நடுவீதியில வந்து வச்சுக்கிட்டு ஒத்தாசி பண்ணுன்னா 4 பேர் என்ன பார்த்து என்னடி நினைப்பாங்க? ஏங்க எதுக்கு எடுத்தாலும் 4 பேருன்றீங்க. யார் அந்த 4 பேரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே. அவங்களும் வீட்டுக்கு முள்ள பாத்திரம் தான் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. சரிடி எல்லாரும் என்ன மாதிரிதான் இருக்காங்கன்ற, அப்படித்தானே? ஆமா வீதியில வந்து பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணா ஒன்னும் தப்பில்ல. போய் ஹெல்ப் பண்ணுங்க. அடுப்பு எடுத்துட்டு வாங்க. அடுப்பு எடுக்கணும்னா உன் இடுப்ப கொஞ்சம் தள்ளி வை. இத்தா பெருசா இருக்கேட்டி, சாப்பிட்டு நல்லா ஊத பண்ணியாட்ட ஊதி போய் இருக்க. நீங்க என்ன சொல்றீங்களா? பக்கத்து வீட்டுக்காரி நேத்து கேட்டா, உங்க வீட்டுக்காருக்கு என்னைக்கு இங்க டெலிவரி, வயிறு இத்தா பெருசா இருக்கேன்னு. 10 மாசமா 9 மாசமான்னு கேக்குறா. நான் என்ன சொல்லட்டுங்க? என்ன சொல்லட்டும்? எவடி அவ என்ன பார்த்து இப்படி கேட்டவ? போங்க போய் அந்த அடுப்பு எடுத்துட்டு வாங்க. அம்மா என்ன எதுக்குமா கூப்பிட்டீங்க? எம்மா கூப்பிட சோனி வரவே மாட்டிக்காமா. இப்படிதான் ஒரே நொரண்டு எடுத்துக்கிட்டே இருக்கா என்கிட்ட. ஏன்டி பொங்கல் எதுமா மல்லு கட்டிடாதீங்கடி. ஆளுக்கு ஒரே வேலையை சேர்ந்து செஞ்சாதானடி சீக்கிரம் பொங்கல் பொங்கும். ஏன்டி இதுவெல்லாம் சின்ன பிள்ளையட்டி, விரவெடுப்பு கிட்ட விட்டுனா கையிலேயே சுட்டுட்டுனா போச்சு. ஆமா சின்ன பிள்ளைல வாயில வரல வச்சா கடிக்க தெரியாது பாருங்க. எரும மாடு உயர வந்தாச்சு. பொங்கல் வைக்கிறது எப்படின்னு தெரியட்டாலும் பார்க்க வர செய்யலாம்ல. ஏன்டி அம்மா பொங்க வைக்க நம்ம உயிரை பொங்க வச்சிருவா போலடி. அதானே டி, இன்னைக்கு அம்மிட்ட வந்து வசமா சிக்கிட்டோம் டி. எப்படியாவது சண்டை போட்டாச்சு எஸ்கேப் ஆயிடுவோம் டி. விளக்கமாறு பிஞ்சு இன்னைக்கு மட்டும் எவ்வளவு சண்டை போட்டு பாரு. வாசல்ல கெட்ட வச்சிருக்க கரும்பு எடுத்து முட்டிக்கு கீழே உரிச்சு போய் உரிச்சு. சரிண்ணா, இப்ப எதுக்கு கூப்பிட்டியே, என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கரும்பா எடுத்துட்டு வாங்க டி. அப்பா போய் அடுப்பு எடுத்துட்டு வரட்டும். எம்மா பொங்க வைக்கிறேன்னு நேத்து உங்க அண்ணனுக்கு வச்ச மாதிரி பாவக்கா பாயாசம் வச்சாதம்மா. சோ அப்பா, எப்ப நீ சூரிய பகவானே இவங்களெல்லாம் வச்சுட்டு உனக்கு பொங்கல் வைக்க முன்னாடி தவிச்சு போகும் தவிச்சு. அடியே பொண்டாட்டி, இந்தாட்டி அடுப்பு குடுங்க. எப்பா பொங்கல் எடுத்து ஒரு வழியா அடுப்ப கொண்டாந்து வச்சாச்சு. அடியே சோனி, அம்மா மாடல் போட்டு வச்சிருக்கேன் பாரு, அந்த பானை எடுத்துட்டு வாட்டி. மாடலு கேவலமா இருக்கு. என்னங்க பானை மேல நான் அழகா கோலம் போட்டு வச்சிருக்கேங்க. இவ முத்தத்துல போடுற கோலத்தையே ஒரு தடவைக்கு மேல பார்க்க முடியாது, இதுல பானையில வேற வரைஞ்சிருக்காளா? இத வேற பார்க்க சொல்லி பாடா படுத்துவாளே. ஏன்டி அவ்வளவுதான் எடுத்துட்டு வச்சோன்னு நீ வந்திருக்க? ஆமா, உங்க அருமை மகா வேலை பார்த்துட்டனால அவ உள்ள என்ன செய்த தெரியுமா? நல்ல கரும்பு உரிச்சு தின்னுக்கிட்டு இருக்கா. இவன் இன்னைக்கு எடுத்துட்டு வர, நம்ம இன்னைக்கு பொங்கல் வச்சு திங்கிறது. என்னடி சொல்ற? அவ உள்ள கரும்பு தின்னுக்கிட்டு இருக்கா. வரட்டு ரசக்கல அவளை வச்சுக்கிறதே. முதல்ல நான் வர சொன்னேன், அவளை போய் சொல்லு. என்னங்க நீங்க முதல்ல நான் வரைஞ்சது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னடி இதையா நீ வரைஞ்சு தொலைச்ச? எப்ப இந்த பானையில வரைஞ்சிருக்க படத்தை பார்த்தா உங்களுக்கு என்னப்பா தோணுது? பொங்க பனை மாதிரி இருக்க, வேற எப்படி தெரியுதுப்பா? ஏன்டி நல்ல குவாலிட்டி. உங்க அப்பாவுக்கு நான் எவ்வளவு அழகா வரையுதுன்னு இப்பமா தெரியட்டும். ஐயோ இத நான் என்னன்னு சொல்லட்டும்? இத பார்த்தா ஏதோ கோயில்ல கூழு ஊத்துற பானை மாதிரி எல்லாம் இருக்கு. சரியா சொன்னீங்கப்பா. ஆனா எனக்கு இத பார்த்தா என்ன தோணுது தெரியுமா? இந்த கோயில்ல தீச்சட்டி எல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த பனை மாதிரி தெரியுதுப்பா. உங்க அப்பனுக்கும் உனக்கும் கண்ணு நல்லா தெரியுதுடி. நான் எவ்வளவு அழகா பொங்க பானையில வரைஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு கோயில்ல தீச்சட்டி எடுக்கிற மாதிரியும் கூழ் ஊத்துற மாதிரியுமா தெரியுது? இருங்க நான் வைக்கிற பொங்கல் உங்களுக்கு தரவே மாட்டேன். ஐ ஜாலி, இன்னைக்கு நாம இந்த பொங்கல்ல திங்கிறதுல இருந்து தப்பிச்சிடலாம். ஆமாப்பா, அம்மா பாவக்கா பாயசம் வச்சதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, என்ன வச்சாலும் சாப்பிடுறதுக்கு. எங்க இந்த கரும்பு எடுக்க போனவள இன்னும் காணோம். சுவானி, எப்பதாண்டி கரும்பு எடுத்துட்டு வருவ? இதோ வாரேன்டி. எப்பனே சூரிய பகவான் இன்னைக்கு பொங்கல் நல்லா பொங்கி வரணும். எம்மா இந்தாங்க கரும்பு. ஏண்டி அறிவு கிட்டவளே, நான் உங்ககிட்ட என்ன கேட்டா நீ என்னடி எடுத்துட்டு வந்திருக்க? எம்மா இப்படி கோபப்படாதமா, பாக்குறதுக்கு குண்டு ராட்சசி மாதிரி இருக்கு. என்னங்க ஒரே கெட்டப்பக்க சிரிப்பு உங்களுக்கு? அடியே பொங்கல் வைக்கணும், பானையை சுத்தி வைக்கிறதுக்கு கரும்பு எடுத்துட்டு வானா என்னடி இது? முழு கரும்பு எடுத்துட்டு வர சொன்னா மொழி கரும்பு எடுத்துட்டு வந்திருக்க. சிக்கினியா வசமா சிக்கினியா மாட்ட, இப்ப எப்படி தப்பிக்க போற? பாருடி எப்படி பிட்ட போட்டு எஸ்கேப் ஆறேன்னு மட்டும் பாரு. எம்மா பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா இனிக்கிறதுக்கு தானே இந்த கரும்பு. என்னடி சொல்ற? எம்மா அரிசி எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நீ சக்கரை போடுவல்ல, அதுக்கு பதிலா இந்த கரும்பு தூக்கி உள்ள போட்டுரு. அடியே லூசி, என்னடி புலம்புற? அதானே டி, ஏன் இப்படி சொல்ற? கரும்புல இருந்து தான சக்கரை வருது, சக்கரை போடுறதுக்கு பதிலா இந்த கரும்பு அப்படியே உள்ள போட்டா என்ன? என்னங்க என்னடி இப்ப கத்திக்கிட்டு இருக்க? என்னங்க அன்னைக்கே சொன்னேன், ஒத்த பிள்ளைனா சொன்னதை கேக்குங்க. 2வது பிள்ளை பிறந்து இப்ப பாடா படுத்துது பாத்தீங்களாங்க.
இப்ப என்னட்டி அதுக்கு? ஏங்க கேட்டீங்களா நீங்க? பச்சரிசி வெந்ததுக்கு அப்புறமா வெல்லம் போடணும்ல, அதுக்கு பதிலா இவ கரும்பையே ஸ்ட்ரைட்டா போட சொல்றா. ஆமா ஆமா, இப்ப நீ வெல்லம் போட்டா மட்டும் பொங்கல் அப்படி இனிச்சுக்கிட்டு இருந்துற போதாக்கும். என் பிள்ளை சொல்றத போடு, அப்படியாவது உன் பொங்கல் நல்லா இருக்கான்னு பாப்போம். ஊர்லாப்பட்ட பிள்ளை கத்து வச்சிருக்காரு, ஒரு கவைக்கு ஆகாது. அம்மா அம்மா, எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் இந்த கரும்பை என்ன பண்றது? அந்த கரும்பு எடுத்து என்ன வச்சு ஒரு போடு போடு. ஏண்டி ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையில அடிக்க வந்துட்ட நீயே? ஐயா, நான் உண்மையில நினைச்சேன். இருடி, இன்னைக்கு பொங்கல் முடியையும் அம்மா உனக்கு வைக்க போற பெரிய பொங்கலா. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆமா, இந்த கரும்பு நல்லா இனிக்குது, உனக்கு வேணுமாட்டி சத்தியா? ஏண்டி சும்மா இருடி, அம்மா பாத்துக்கிட்டே இருக்க. என்னது இது? உலைய வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? பொங்கல் என்ன வரவே மாட்டேங்குது பொங்கி மேல. இன்னும் 3 மணி நேரம் பார்த்தாலும் உன் தண்ணி கொதிக்கவே கொதிக்காது. என்னங்க இப்படி சொல்றீங்க? அடுப்ப பத்த வச்ச தானே. ஐயோ, பொங்கல் வைக்கிற ஆர்வத்துல அடுப்ப பத்த வைக்கவே மறந்துட்டேன். பாத்தியாடி அம்மா பண்ற அநியாயத்தை. கண்ணுங்களா, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருமா? எப்படி உங்க அம்மா பொங்கல் வைக்கிறதுக்குள்ள மணி 3 ஆயிரும். என்னங்க இப்படி சொல்றீங்க? கால் வலிக்குதுன்னா உட்காருங்க. இப்ப பாருங்க, 1 மணி நேரத்துல எப்படி அழகா பொங்கல் வைக்கிறேன்னு. தை பொங்கலும் பொங்குது, பாலும் பொங்குது, கேட்டு சொல்லடியோ. அந்த மங்கையராடிடும் மாதானடியை கேட்டு சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு ஜீவ கண்ணியடி. ஓ தையத்தக்க, ஓ தையத்தக்க. தை பொங்கலும் பொங்குது, பாலும் பொங்குது, கேட்டு சொல்லடியோ. ஏ பிள்ளைங்களா, வாங்க வாங்க, பொங்கல் பொங்கிருச்சு. என்னப்பா இது? அம்மா பொங்கல் பொங்காதுன்னு சொன்னீங்க, பொங்கிருச்சு இப்ப. அதாம்மா எனக்கும் அதிசயமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தை பொங்கல், பொங்கலோ பொங்கல், தை பொங்கல். ஆமாண்டி, பொங்கலுக்கு ஒரு மாடு கண்ணுக்குட்டி ஏதாவது நின்னுச்சுன்னா அதோட சேர்த்து வச்சு சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும்லட்டி. இந்த பிள்ளைங்களை மேய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல மாடு வேற எக்ஸ்ட்ரா வளர்க்கவா? எம்மா, இப்ப ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு மாடு இல்லனாலும் ஒரு கண்ணுக்குட்டி இருந்தா ஓகேவா? என்னடி சொல்ற? கண்ணுக்குட்டிக்கு நீ எங்க போவ? எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்லயே இருக்கு. என்ன பாக்குறது கொஞ்சம் நாய்க்குட்டியாட்டம் இருக்கும். என்னடி சொல்ற? ஆமாம்மா, அது வேற யாரும் இல்ல, நம்ம சோனி குட்டி தான். ஏய், உங்களுக்கு வேலையே இல்லடி. எம்மா, இவளை மட்டும் நீ குனிஞ்சு நிக்க சொல்லு, பாக்குறதுக்கு அப்படியே கண்ணுக்குட்டி ஆட்டமே இருப்பா. ஏன் பிள்ளைங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட்டை பண்ணாம இந்த பால் பொங்கி வர நேரம் நல்ல சந்தோஷமா சாமி கும்பிடுங்கம்மா. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். அப்பனே சூரிய பகவானே, இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். முக்கியமா என் சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும். எம்மா, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற? உனக்காக வேண்டிக்கவே மாட்டேங்கிய. அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான் எனக்கு பழகி போச்சு. உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தான் வேண்டிப்பேன். ஆமாமா, உலக உருண்டையில பாதி சைஸ் உங்க அம்மாவே அடைச்சிடறால, அப்போ உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டது ஒண்ணுதான், அவன் நல்லா இருக்கிறது வேண்டது ஒண்ணுதான். என்னங்க என்னங்க, பொங்கல் பொங்கிருச்சு, வாங்குங்க வச்சுட்டாரு, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. ஐயோ, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. அது வந்துடி, என்ன எப்படி சொல்றதுன்னா, எனக்கு காலையில இருந்தே கொஞ்சம் வயிறு சரியே இல்ல, அதுவும் இல்லாம சுகர் கொஞ்சம் கண்ணா பின்னாடி ஏறிக்கிட்டு இருக்கு. எனக்கு சக்கரை பொங்கல் வேண்டாண்டி, பசங்களுக்கு கொடு. ஐயோ, அப்ப என்ன பொசுக்குன்னு எங்களை மாட்டி விட்டீங்க? அம்மா செஞ்ச சக்கரை பொங்கல் சாப்பிடுறதுக்கு நாங்க என்ன டெஸ்ட் இல்லையா? இல்லம்மா, நீங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எதுவும் செய்யலன்னா அதுக்கப்புறம் அப்பா சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். வாங்கடி வாங்க, உங்க 2 பேத்துக்கு வச்சுட்டாரு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா, அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, பார்த்தாலே சொல்லிடலாம். எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் மஞ்சள் கலர்ல இருக்கும். சரி, வெள்ளை கொஞ்சம் கம்மியா போட்டா வெள்ளை கலர்ல இருக்கும். நீ வச்ச சக்கரை பொங்கல் ஏமா இப்படி பச்சை கலர்ல இருக்கு? வேற ஒண்ணு இல்ல டி, வாழை பொங்கல் வச்சேன். வாழை பொங்கல்னா அது வட்டி, வாழையிலே மிக்ஸில அரைச்சி பொங்கலோட கொஞ்சம் சேர்த்து ஊத்திருக்கேன். எப்பா, எல்லாரும் வாழை இலையில பொங்கல் வைப்பாங்க, உங்க வீட்டுக்கார அம்மா மட்டும் பொங்கலுக்குள்ள வாழை இலையை போட்டுருக்குப்பா. எம்மா, வாழ வேண்டிய வயசுல வாழை இலையை போட்டு எங்களை சோழியை முடிச்சிடாதம்மா. உன் பொங்கல் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஆளை விடு. என்னது இது, பசங்க எதுவுமே நம்ம வச்ச பொங்கலை சாப்பிட மாட்டேங்க, நமக்கே பயமா தான் இருக்கு. சரி, சின்ன பொண்ணு இந்த பக்கம் வந்தானா அவளுக்கே பேசாட்டி இந்த பொங்கலை முதல்ல வச்சு கொடுத்துட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேமை இப்ப நம்ம பார்க்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாத்திமா, மனோஜ் பூங்குயில், பிரபாகுமார், அவங்க டாக்டர் மித்ரா, ஓவிய பிரசாத், தமிழ் செல்வம், சோபியா, ரோகிணி, மாணிக்கம், தங்கமாரி, வெற்றி, இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்க நேம் இந்த லிஸ்ட்ல இல்லனா நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து பாருங்க, அதுல உங்க நேம் வர வாய்ப்பு இருக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலோ பொங்கல்.